வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீக் தான் வந்து பிக் பாஸ் வீக்கில் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எல்லார்கிட்டையும் பேசி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சார் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் கரெக்டாக கண்டென்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வீக் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் திறந்து சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா யார் யார் எல்லாருமே ஒரு சிலர் சொன்னாங்க, பாரு ஆகட்டும் இல்லை எல்லாமே ஆகட்டும், எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு சண்டைக்கு ஆனால் அதை வந்து யாருமே இது பண்ணுவாங்க. கமருதீன் வந்து எல்லாம் சரி சார் அவருக்கு முன் வச்சதை இது பண்ணுறாரு. அதாவது கமருதீன் ஆகட்டும் திவாகர் ஆகட்டும் நான் வச்சதை இது சண்டைக்கே வேணும்னு போகிறது, பாரு ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து சண்டையை தான் மெயினாக கொண்டு போகிறாங்க. ஒரு மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்க உண்மையாலுமே ஒரு ஆர்டிஸ்டாக மக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்களா, இல்லை சண்டை இதுதான் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த முன்வைக்கிறாங்களான்னு யாருக்கும் தெரில. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ண மட்டும்தான் திரையுலகம் சார்ந்து சில நிகழ்ச்சிகளாகட்டும் இல்லை டிவி இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமாக நடக்கிறது இருக்கட்டும், மக்களை மகிழ்வித்து அவர்கள் கஷ்டத்தை போக்க ஒரு மன நிம்மதி கொடுக்கறதா வந்து இருக்கும். ஆனால் இந்த கமருதீன், பாரு, திவாகர் இன்னும் ரெண்டு சில பேர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மக்களை இன்னும் வெறுப்பேற்றி விட்டு பிபி மாத்திரையை போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருவாங்க போல், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறத விட ஒரு சண்டைக்காரங்க. இவங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த கொலாடி சண்டையில் சண்டை போகிற ஆளுங்க, அங்கே இருக்க வேண்டிய ஆளுகளை தூக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் மக்கள் ரசித்து பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து வெறுப்பாயிரும். இது பிக் பாஸ் ஹவுஸ் தானே இல்லை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலான்னு அப்பப்போ சில சந்தேகங்கள் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம். எனக்கு பர்சனலாகவும் பிடிக்கும். இன்னொன்று அவர் தான் ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்கிறாரு, இல்லை சார் இதுதான் பண்ணணும் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு உண்டான இடங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே எனக்கு கேட்டால் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த வீக்கெண்ட் தெரிஞ்சு அவர் ஆரம்பிச்சிருவார். ஆனால் காமெடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறார். அந்த காமெடின்னு கொண்டு போகிற நேரத்துக்குள்ளே இவங்க சண்டையை முட்டிவிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் பண்ணிடுறாங்க. விக்ரம்லாம் ஒரு ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணாலும் அந்த அளவுக்கு கொண்டு போவார், மக்களை ரசிக்க வைப்பார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 நாள் வந்துடுவார் விக்ரம். இவங்கெல்லாம் 100 நாள் வந்துடுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு அப்பாவி அப்பப்போ சுற்றிட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தோம்னா சபரி. அப்பாவியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காரு. ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்னால 100 நாள் வந்துடுவார். அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு லவ் கண்டென்ட்டு ஓடிட்டுருக்குது. தலையும் அக்காவும் கிட்டத்தட்ட வந்து லவ் கண்டென்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு லவ் சப்ஜெக்ட் முதல்ல ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் போக போக அப்படியே போகும். நீங்கள் போய் இந்த சினிமா காட்சியில் வரக்கூடிய இதுவும் பார்க்கலாம், ரொமான்ஸ் பார்க்கலாம், அழுகைகள் பார்க்கலாம், கேரிங் பார்க்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் கண்டென்ட் யார், போட்டியாளர் யாருன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது போக வந்து ஃபேன்ஸு எல்லாம் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டோட தாண்டியும் சிங்கப்பூர், மலேசியாவில் தான் இந்த பிக் பாஸுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. பாய்.